நல்லதொரு இந்த மாலை பொழுதிலே கோயம்புத்தூர் மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்த இணைப்பு விழாவுக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியில் ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களையும் இந்த விழாவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கும் சுவாமிஜி அவர்களையும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் மாநில அமைப்பு செயலாளர் குருஜி செந்திலண்ணன் அவர்களையும் இளைஞர்களின் நாயகனாக எங்களின் போர்ப்படை தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சுபாஜி அவர்களையும் மற்றும் மேடையில் உள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 10 நிமிஷம் தான் சொல்றாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல, யார திட்டுறதுன்னு தெரியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் சொல்றேன். ஏன்னா நம்ம கோவையில் குடியிருக்கோம். கோவைனா என்ன? ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம். ஆனா இந்த கோவையை சீரழிக்க வேண்டும் என்று சில இஸ்லாமிய அமைப்புகள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். 1998 கோவை குண்டுவெடிப்பு, 100க்கும் மேற்பட்ட ஒரு பலி, 200க்கும் மேற்பட்டவர்கள் கை கால் இழந்து இன்றைய வரை கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முதல் நாள் கோட்டேஸ்வரன் கோயிலில் குண்டு வெடிக்குது. இந்த தமிழக அரசும் காவல்துறையும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு? அது வெடி இல்ல, பாம் கிடையாது, வெடியப்பன். சிந்தித்து பாருங்கள். தமிழகத்தில் உள்ள தமிழக அரசு முதலமைச்சருக்கு கீழே இருக்க உளவுத்துறை எவ்வளவு கேவலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கு அருகே ஒரு குண்டு வெடித்தால் தமிழக அரசு அப்படித்தான் பதில் சொல்லுமா? இந்துக்கள் என்றால் இழிச்சவாயனா? முதல்ல இந்துக்கள் அதை சிந்திக்கணும். சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. 88% இருந்த இந்துக்கள் இன்னைக்கு 78% ஆயிட்டோம். 12% இஸ்லாமியர் இன்னைக்கு 22% ஆயிட்டாங்க. இது காலப்போக்கு. இன்னைக்கு நமக்கு இது அசால்ட்டா இருக்கும். காலப்போக்கில் என்ன நடக்கும்னா, எப்படி பங்களாதேஷில் நம்ம அடிச்சு நொறுக்கிறாங்களோ, எப்படி இளைஞர்களை நம்ம அடிச்சாங்களோ இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இந்தியாவில் நடக்கும். சிந்தித்து பாருங்க. இஸ்லாமிய சபதம் எடுக்கிறார், ஒரு குழுக்க சபதம் எடுக்கிறார். 2030 ஆண்டுக்குள்ள இந்த நாடை இஸ்லாமிய நாடாக்கிடுவானா? இது என்ன தெரியுது? எங்க பக்கம் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி தான் நம்ம கரெக்டா இல்லைன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். இந்துக்களுக்கு மட்டும் இந்த சட்டம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருத்தி கண்டிப்பா ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் சட்டம் கொண்டாங்க. காலப்போக்கில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். நம்மள என்ன பண்ணிக்கிட்டோம்? குழந்தை பெற்றதெல்லாம் கஷ்டம், குழந்தையை வளர்க்கறது கஷ்டம், படிக்க வைக்கிறது கஷ்டம் என்று தெரிஞ்சு கொண்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர், இல்ல நாம மட்டும் இருவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனுடைய விளைவுதான் இஸ்லாமியர் இன்னைக்கு 22% மேல ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொண்டு வச்சத நாளைக்கு தமிழகம் முழுவதும் அப்பா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு இந்து இஸ்லாமிய நாடாக மாற்றணும். அதற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மாநில தலைவர் முன்னாடி சொல்றேன், அவங்க அப்பா கட்சி வந்தாலும் இந்து மகாசபா இருக்கும் வரை இந்த நாடை ஒரு துளுக்கம் கூட ஆள முடியாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாடு இந்து நாடு. முழக்கமிட்டது போல் இந்த நாட்டை அகண்ட பாரதமாக அமைக்காமல் ஒருபோது மாநில தலைவரும் சாக மாட்டார், நம்மளும் சாக மாட்டார். இந்து மகாசபால எனக்கு முன்னாடி பேச வந்த பங்காளி தெரிஞ்சு சொல்லும்போது அழகா சொன்னாங்க, சபதம் ஏற்போம். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், சபதம் ஏற்போம். வீட்டுல 3 பிள்ளை பெற்றுக்க நம்ம பாட்டியெல்லாம் பெற்றலையா? எங்க அப்பத்தாக்கு 9 ஆம்பளை பிள்ளை, 10 பெண் குழந்தை. சிந்திச்சு பாருங்க. அன்னைக்குல குடும்பம் நடக்கலையா? அன்னைக்குல இனப்பெருக்கம் இந்துக்கள் அதிகமா இருந்தா முஸ்லிம் பொத்திக்கிட்டு இருந்தான்.
இன்னைக்கு நம்ம கம்மியாயிட்டோம். இரண்டாவது, நம்ம கம்மியானதுக்கு காரணமும் சில அரசியல்வாதியோட சூழ்ச்சி. நான் சமீபத்தில் திருப்பூர் ஜிஹெச்சுக்கு சென்றிருந்தேன். ஒரு இஸ்லாமிய பெண்மணி 9வது பிரசவத்துக்கு வந்திருக்கு. எந்த தாய்மார்கள் சிந்திச்சுக்குங்க. இங்க ரெண்டுக்கே நமக்கு ஒண்ணும் பண்ண முடியல. ஸ்கூல் செலவுங்கிறோம், படிப்புங்கிறோம், ஸ்கூல் ஃபீஸுங்கிறோம். இது சிரிப்பதற்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 50 வருடம் கழிச்சு சிந்திப்போம். இஸ்லாமியரோட பயங்கரவாத சக்தி அதிகமாக இந்தியாவில், சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, தமிழகத்தில் உள்ள இன்னைக்கு ஒரு அரசாங்கம், முத்துவேல் கருணாநிதியுடைய அரசாங்கம் சீர்கெட்டு இருக்கிறது. இந்து தலைவர்களை பேச விடுவதில்லை, இந்து இயக்கங்களை வளர விடுவதில்லை. இந்து இயக்கங்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா காவல்துறை கண்கணம் கட்டி கொண்டு வரணும். இதை இப்படி பண்ணக்கூடாது, அது அப்படி பண்ணக்கூடாது. சமீபத்தில் சென்னை போயிட்டு வரும்போது ஒரு சம்பவம் பார்த்தேன். சரியாக இடம் தெரியல. சென்னையிலிருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்க்கிறேன், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தமிழக அரசு சமீபத்தில் திறக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சுதம்மாள் பேர் வச்சிருந்துச்சு. யார் இந்த அஞ்சுதம்மாள்? யார் அப்ப முத்து காசு? அஞ்சுதம்மாங்கிறது முத்துவேல் கருணாநிதியோட அம்மா. கருணாநிதியை பெற்றதை தவிர அந்த அம்மா என்ன வேலை செஞ்சிச்சு சிந்திச்சு பாருங்க. யாரு அப்ப முத்து பணம்? தமிழக அரசு நம்ம கட்டின வரி பணம். நீ கலைஞர் பேரை கூட வச்சு தொலைங்களா, நாசமா போனவங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு, கலைஞர் பேருந்து நிலையம், முத்துவேல் கலைஞர் பேருந்து நிலையம். எனக்கு ஒரு சின்ன டவுட், டாஸ்மார்க்ல போய் கலைஞர் மதுபான ஆலை, கலைஞர் மதுபான குடி மக்கள் அப்பானா இல்ல கஷ்டாண்ட பாத்ரூம்ல ஆண்கள் கழிப்பதற்கு கலைஞர் கழிப்படம் சொல்லுவாங்களா? யார் அப்பா முட்டு காசு? யாருடைய அம்மா பேர் வைக்கிறது? சரி வச்சு தொலைஞ்சிட்ட விடு, நீ நாளைக்கு போயிடுவ. யாரை சொல்ல முதலமைச்சர் அவங்க மயம் வர்றான். யாரு? உதயநிதி வர்றாப்ல. ஒரு பஸ் ஸ்டாண்டு திறக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு ஆசைப்பட்டு நம்ம பாட்டி பேரை வைக்கலாம்னா கலைஞருடைய எந்த மனைவி பேரை வைப்பாங்க? சிந்திச்சு பாருங்க. எத்தனை பொண்டாட்டி யாரு பேரை வைப்பாங்க? தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. சிந்தித்துக்கொள்ளுங்க. மெயினாக தொழிலை முடக்குகிறார்கள். சட்ட பஞ்சாயத்து பண்றான், கேட்க போட்டா பொய் வழக்கு போட்டு நம்மள கைது பண்றான். அதனால நேரம் குறைவாக இருப்பதனால், எனக்கு பின்னாடி எழுச்சி உரையாட்ட நிறைய தலைவர்கள் இருப்பதனால், இந்து சொந்தங்களே ஒரு சபதம் ஏற்போம். இன்று இந்து மகாசபாவில் ஏன் உள்ளீர்கள்? ஒவ்வொருவரும் வீர சாவர்கராக, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக, ஐயா முத்துராமலிங்க தேவராக வீரத்துடனும், பெண்மணிகள் வேலுநாச்சியர் போல வீரத்துடனும் இருந்து இந்த இந்து மகாசபாவை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.